காரசாரமான மிளகு சாதம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலி வைத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 வரமிளகாய் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி அதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்ததும் பூண்டு ஒரு 6-7 பல் நல்லா நறுக்கிய பூண்டு நறுக்கி போடவும், போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதங்கியதும் ஒரு கப்பு வெங்காயம் போட்டு நல்லா அது பொன்னிறமாக வதங்கின உடனே 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அதுவும் ஒரு வதக்கணும். வதக்கியதும் 2 கப்பு சாதம் செய்ய போகிறேன், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப்பு செஞ்சால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் சாதம் வெடித்த சாதத்தை 1 கப்போ 2 கப்பு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை கொட்டி உதிரியாக அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரணும். 2 நிமிஷம் நல்லா கலந்த உடனே திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி மேலே தூவணும். மேலே தூவி ஒரு கிளறிட்டு அதன் மேலே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு நெய் விடுங்க. நெய் விட்டு திரும்பவும் நல்லா கிளறி இறக்கினால் ரெடி மிளகு சாதம். இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. 5 நிமிடத்தில் செஞ்சிடலாம். சாதம் வடிச்சிருந்தால் இது வதக்கிற நேரம் ஒரு 5 நிமிடம் தான் பிடிக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த சாதம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.